அரசியல் களம் வினோதமானது. எப்போது யாருக்கு சாதகமாக இருக்கும் அல்லது பாதகமாக மாறும் என்பதை யாராலும் கணிக்க இயலாது. ஒரு நாட்டை ஆண்ட இனக்குழுவை வேறொரு இனக்குழு அழித்து ஒழிக்கும்போது அதனுடைய வழி மிக கொடுமையானது. அந்த வலியும் வேதனையும் பல 100 ஆண்டுகளை கடந்தும் தலைமுறை தாண்டியும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். அப்படி தன் இனத்தை அழித்த சோழ அரசை வீழ்த்தி மீண்டும் பல்லவர் ஆட்சியை உருவாக்க முயற்சித்த ஒரு சிற்றரசனை பற்றி தான் விவரிக்கிறது இந்த காணொளி. சோழ சாம்ராஜ்யம் இந்த உலகம் முழுவதும் பறந்து கிடந்து தமிழனினுடைய வெற்றியை, சோழர்களினுடைய வெற்றியை புகழ்ந்து பேசாத வரலாற்று நூல்கள் எதுவும் இருக்க முடியாது. கிட்டத்தட்ட 14 லட்சம் போர் வீரர்களை கொண்ட மிகப்பெரிய படைக்கு சொந்தக்காரர்கள் சோழ மன்னர்கள். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவர்களுடைய வீரத்தை பேசிக்கொண்டிருப்போமேயானால் நாளெல்லாம் பேசுகிற அளவிற்கு வீரம் பொதிந்த பெருமைக்கு உரிய மன்னர்கள். அந்த வம்சத்திலே வந்த 1ஆம் குலோத்துங்கன், அதற்கு பிறகு 2ஆம் குலோத்துங்கன், அதற்கு பிறகு 3ஆம் குலோத்துங்கன் ஆட்சி ஆண்டு வருகிற போது அந்த மன்னர்களினுடைய பலம், பாண்டிய மன்னர்களினுடைய தாக்குதல், பல்லவ மன்னர்களினுடைய ஆட்சியிலே இருந்து சோழ மன்னர்கள் மண்ணை பிடித்து தான் வளர்ந்திருக்கிற காலத்தில் இருந்து கடைசியாக பாண்டிய மன்னர்களினுடைய தாக்குதல் ஏற்படுகிற போது ஒரு மிகப்பெரிய சரிவை இந்த சோழமன் சந்தித்த வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். இறுதியாக 3ஆம் ராசராசன் 3ஆம் குலோத்துங்கனுடைய மகன் பாண்டிய மன்னனாக இருக்கிற மாரவர்ம சுந்தர பாண்டியனோடு கிபி 1231 போர் நடத்தி ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து குந்தல நாட்டு அரசனுடைய உதவியை கேட்பதற்காக ஒரு சிறு படையோடு தெல்லாறு கடந்து போகிற போது சேந்தமங்கலத்தில் கோட்டை கட்டி வாழ்ந்த கோப்பெரும் சிங்கன் அவர்களை என்னுடைய அனுமதி இல்லாமல் நாட்டுக்குள் வந்தீர்கள் என்கின்ற அந்த நோக்கத்தில் அவர்களை சிறைப்படுத்தி சிறிது காலம் இந்த அன்னமங்கலம் ஆனைக்குன்றில் சிறை வைத்திருந்து அதற்கு பிறகு சேந்தமங்கலத்தில் சிறைப்படுத்தினார் என்கின்ற வரலாற்று பதிவுகளை நாம் காண முடிகிறது. அதற்கு அடையாளமாக சில கல்வெட்டு ஆதாரங்கள் அந்த ஆனைக்குன்றிலே இருக்கிறது. இந்த ஆனைக்குன்றினுடைய கீழ்ப்பகுதிகளை இப்பொழுதும் மாளிகை மேடு என்றுதான் கிராமத்து மக்கள் அழைக்கிறார்கள். இந்த மலையினுடைய உச்சி பகுதியில் அஞ்சான் திட்டு என்று அழைப்பார்கள். அதிலே ஒரு நீர் சுனை இருக்கிறது. அந்த நீர் சுனையில் அஞ்சாத பெருமான் என்று கோப்பெரும் சிங்கனுடைய பெயர் அங்கே அவருடைய பட்டப்பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆனைக்குன்றில் 3ஆம் ராசராசனை கோப்பெரும் சிங்கன் தெல்லாரில் வெற்றி கொண்டு சிறை வைத்த செய்தியையும் சேந்தமங்கலத்தில் சிறை வைத்த செய்தியையும் வயலூர் கல்வெட்டிலே பாடலாக வடிக்கப்பட்டிருக்கிறது. இருக்கிற கல்வெட்டில் ஒரு யானையை ஒரு சிங்கம் அடித்து வீழ்த்துவதை போன்ற ஒரு மிகப்பெரிய சிற்பம் அந்த குகையிலே வடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்புருவத்தில் சொக்க பல்லவன் வாய் சொல்லும் வன்னியர் மணாளன் என்கின்ற கல்வெட்டு பதிவுபட்டிருக்கிறது. யானையை சோழ மன்னனாகவும் வீழ்த்துகிற அந்த சிங்கத்தை, அதாவது தாக்குகிற அந்த சிங்கத்தை கோப்பெரும் சிங்கனாகவும் உருவகப்படுத்தி நடந்த நிகழ்வை ஒரு வரலாற்று பதிவாக சொக்க பல்லவன் வாய் சொல்லும் வன்னியர் மணாளன் என்கின்ற அந்த கல்வெட்டு வாசகத்தை கண்புருவத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதேபோல் சற்று தொலைவில் இந்த மலையினுடைய அடிவாரத்தில் கோப்பெரும் சிங்கன் ஒரு குதிரையில்
சவாரி செய்து வருவது போன்ற சிற்பமும், பின்னால் ஒரு வீரன் வெண்கொற்றை கொடைபிடித்து வருகின்ற காட்சியும் செதுக்கி வைத்திருக்கிறார்கள். இங்கே இருக்கிற அன்னமங்கலத்தில் இருக்கிற அந்த குதிரையும் சேந்தமங்கலத்தில் இருக்கின்ற குதிரையும் ஒன்றாக இருக்கிறது. அதேபோல் அந்த குதிரையின் மீது அமர்ந்து கொண்டிருக்கிற அந்த மன்னன் சிதம்பரம் நடராச பெருமான் கோயிலிலே இருக்கிற கோப்பெரும் சிங்கனுடைய சிலையை ஒத்திருக்கிறது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். அதேபோல் செஞ்சி கோட்டைக்குள் ஒரு சிற்பம் தற்பொழுது கண்டுபிடித்திருக்கிறோம். அந்த சிற்பத்தில் இருக்கிற வீரனுடைய உருவமும் அன்னமங்கலத்தில் இருக்கிற வீரனுடைய உருவமும் ஒத்துப்போகிறது. இந்த பகுதி கோப்பெரும் சிங்கனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி என்பதற்கான வரலாற்று ஆதாரங்கள் மலையினுடைய உச்சியில் அஞ்சாத பெருமான் என்கின்ற கல்வெட்டு, இந்த மலையினுடைய குகையிலே 3ஆம் ராசராசனை சிறை கைதியாக கொண்டு வந்து சேந்தமங்கலத்தில் வைத்த நிகழ்வை சொல்லுகிற கல்வெட்டாக சொக்க பல்லவன் வாய் சொல்லும் வன்னியர் மணாளன் என்கின்ற கல்வெட்டும் சிற்பமும் செதுக்கப்பட்டிருக்கிறது. இது வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய பதிவாக இன்று தமிழ் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 3ஆம் ராசராசனுக்கும் கோப்பெரும் சிங்கனுக்கும் நடந்தது ஒரு பெரிய போர் என்று சொல்லுகிற ஒன்றாக வரலாற்றிலே நாம் கருதிவிட முடியாது. இது ஒரு மைத்துனருக்கும் மாமனுக்கும் நடந்த போராகத்தான் நாம் பார்க்க வேண்டும். காரணம், கோப்பெரும் சிங்கனுடைய மனைவி 3ஆம் குலோத்துங்கனுடைய மகள், 3ஆம் குலோத்துங்கனுடைய மருமகன் தான் இந்த கோப்பெரும் சிங்கன். அப்படி பார்க்கிற போது 3ஆம் ராசராசன் கோப்பெரும் சிங்கனுடைய மைத்துனர் உறவு முறையினர். ஆனால் இந்த நிகழ்வு வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குகிற அளவிற்கு நடந்து போன வரலாறாக தமிழ் மக்கள் நாம் இன்றும் படித்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு 3ஆம் ராசராசனுக்கு பெண் கொடுத்த வகையில் மாமனாராக இருக்கிறவர் ஒய்சாளர் வீர நரசிம்மன் தன்னுடைய படை தளபதிகள் 2 அனுப்பி 3ஆம் ராசராசனை சேந்தமங்கலம் கோட்டையிலே இருந்து மீட்டு மீண்டும் தஞ்சை மண்ணுக்கு அரண்மனைக்கு அனுப்பி வைத்தார் என்கின்ற வரலாற்று பதிவுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிகழ்வு சேந்தமங்கலம் கோட்டை கோப்பெரும் சிங்கனுடைய ஆட்சி மாறுவதற்கும் ஆட்சியை இழப்பதற்குமான ஒரு போராக இது வரலாற்றிலே நடந்துவிட்டது என்பதுதான் பிற்காலத்திலே ஒரு மிகப்பெரிய சோக நிகழ்வு. எத்தனையோ சோழ அரசர்கள் பெரும்படை திரட்டி பல நாடுகளை வென்றுள்ளனர். அப்போதெல்லாம் சிற்றரசர்கள் அரசனுக்கு பக்கபலமாக நின்று போரிட்டுள்ளனர். ஆனால் போர்க்களத்தில் வலுவிழந்து அடைக்கலம் தேடி வேறு நாட்டுக்கு சென்ற சோழ அரசனை அவன் கீழ் ஆட்சி செய்த சிற்றரசன் ஒருவன் சிறைபிடித்த அவலமும் நேர்ந்ததென்றால் அது காலத்தின் கோலமல்லவா?